சிவாய. ஆதியும் அந்தமும் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே. ஆதியும் அந்தமும் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே. காத்தலும் அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே. நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே. சித்தர்கள் மொத்தமும் யுத்தமா ஏற்றிடும் தவமே. வித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே. பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே. வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே. அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான், ருத்ரம் கொண்டு வெகுண்டு காக்க வருவான். கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே. ஓம் நம சிவாய. ஆதியும் அந்தமும் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே. பாதாள மூலியடி பாப்பானம்தான் சேர்த்து வேதாளம் கூட்டியல்லோ வெண்சாரை நெய்யூற்றி செந்தூர மையடியோ செகமெல்லாம் தான் மிரட்டி தந்த மருந்தாலே என் கண்ணம்மா தனலாக வேகுரண்டி. அழுகனிச் சித்தர். இந்த லோகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் அருள் பாலிக்கிறது இந்த ஈஸ்வரன் தான். இவரை விட 40,000 சம்பளமா நோக்கு பெருசா போயிடுது. குடலையில திருநீர் பொட்டலமும் குங்கும பொட்டலமும் இருக்கும். எப்படியும் வழக்கம் போல குழந்தைய வச்சுதான் உத்தரவு கேட்பாங்க. குழந்தை எடுக்கிறப்ப திருநீர் பொட்டலம் தான் வரணும். கூட நானே எடுத்துட்டு போயிடுறேன். ஐயோ வேண்டாங்க, நீங்க எங்க ஊருக்கு வந்திருக்கிற விருந்தாளியா, உங்களுக்கு நானே தான் கொண்டு வந்து தரணுமா, நானே தான் சாப்பாடும் பரிமாறணுமா. அப்பா கண்டிப்போட சொல்லிட்டாங்க. அப்பாப்பா என்ன ஒரு வாயாடி. யாருப்பா அந்த பொண்ணு? ஊர் பிரசிடென்ட்டோட பொண்ணு. அதான் இந்த கேள்வி கேட்டிருக்கு. அப்பனுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்கு. உங்களை யார் இந்த கெட்டப்ல வர சொன்னது? அட என்னப்பா நீ, என்னைக்கு வேட்டையாடக்கூடாதுன்னு அரசாங்க சட்டத்தை போடுச்சோ அன்னைக்கே ஏன் கதை முடிஞ்சிருச்சு. இந்த பாரு, இந்த துப்பாக்கில தோட்டா கூட கிடையாது. என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனா அந்த பொண்ணு என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டா பாரு, அப்படியே திணறி போயிட்டப்பா. முதல்ல தன பேசிட்டு இருக்காதீங்க. எடுத்துட்டு வந்திருக்கீங்களா இல்லையா? பின்ன சும்மாவா வருவேன்? நாட்டு துப்பாக்கி சுடும்ல. என்னப்பா இப்படி கேட்ட? என்னையா பண்ற? பின்ன சுடுமான்னு கேட்டில்ல, அதுக்கா சுட்டு காமிச்சிருவியா? நல்ல ஆலியா நீ. சத்தம் கிட்ட என்ன வந்துட்டா? ஏம்பா துப்பாக்கி எதுக்கு? யாரையாவது போட்டு தள்ள போறியா? இல்லப்பா, துப்பாக்கி எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இங்க யார் இருக்கா? எதுக்கு இவ்வளவு மெதுவா பேசிட்டு இருக்க? அப்படி சொல்லாத கண்ணா. இங்க இருக்க காத்துக்கும் காது இருக்கும், இங்க இருக்க மரத்துக்கும் கண்ணு இருக்கும். எல்லாம் இருக்கட்டும், முதல்ல துப்பாக்கியை கொடு. கள்ள துப்பாக்கி. இதுக்கு லைசன்ஸ் கிடையாது,
நீ இந்த துப்பாக்கியை வச்சு ஒரு ஓனான கூட சுட முடியாது. உங்ககிட்ட துப்பாக்கி இருக்குன்றது ஃபாரஸ்ட்காரங்களுக்கு மட்டும் தெரிஞ்சது, உன்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல பணத்தை பொடி. ஏன்பா கடைசி வரைக்கும் எதுக்காக வாங்குறேன்னு சொல்ல மாட்டேங்கிறியே? உனக்கு எதுக்கு நான் சொல்லணும்? முதல்ல கிளம்பு. அதுக்கு இல்லப்பா, நாளைக்கு ஏதாவது நீ வம்புல மாட்டிக்கிட்டீங்கன்னா நான் தான் உனக்கு துப்பாக்கி கொடுத்தேனே, என்ன மாட்டி விட்டுறாத. என்னை பத்தி தெரியும்ல, முதல்ல கிளம்பு. சரி வா, உன்னை எங்க டிராப் பண்ணும்? ஏன்பா அந்த பொண்ணு வந்திருக்குப்பா, நீயே சமாளிச்சுக்க. இப்ப எதுக்கு துப்பாக்கி? உன்னை யார் இங்க வர சொன்னது? நான் கேட்டதுக்கு இது பதில் இல்ல. இந்த பாரு ரஞ்சினி, தேவையில்லாம நீ என் விஷயத்துல தலையிடாத. என்ன தலையிடாதுன்னு நீ எப்படி சொல்ல முடியும்? ஏய், உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். இது போல இன்னும் லட்சம் தடவை சொல்லுவேன், இன்னும் சொல்லுவேன். நீ என்னை விட்டு போயிட முடியாது. ஏதோ தப்பான காரியம் பண்ண போற மாதிரி தெரியுது. அதை வேடிக்கை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? துப்பாக்கி எதுக்கு வாங்கியிருக்கேன்னு இப்ப நீ சொல்லல, நான் போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லிடுவேன். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? நான் போறேன். ஏய் நில்லு. வர பௌர்ணமி அன்னைக்கு வைத்தியரோட சித்தவனம் போகலான்னு இருக்கேன். இது ஒரு பாதுகாப்புக்காக தான் வாங்கினேன். சித்தவனத்துக்கு எதுக்கு? அக்காவை குணப்படுத்துறதுக்காக வைத்தியர் ஒரு மூலிகை பறிக்க போறாரு. அவரோட நானும் விக்ரமன் சாரும் போறோம். நிஜமாதான் சொல்றியா? ஏன் மேல சத்தியமா? பொய் சத்தியம் கூட பண்ணுவேன்னா நம்பிடுவியா நீ? பொய் சத்தியம் நீ பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். எப்படி சொல்ற? என்னை பிடிக்கலன்னு நீ தான் சொல்ற, ஆனா உன் மனசு அப்படி சொல்லலன்னு எனக்கு தெரியும். யோ, உங்க அக்காவுக்காக போறேன்னு சொல்ற, இல்லைன்னா உன்னை போகவே விட மாட்டேன் தெரியுமா? வைத்தியர் மருமகனுக்கான மாதிரி உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்பவாது உன் தொல்லை விட்டுச்சேன்னு நிம்மதியா இருப்பேன். அப்படிலாம் நான் உன்னை தப்பிக்க விட்டுருவேனாக்கும். ஹலோ, என்ன விஜய் அவ்வளோ டீப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? மாம்ஸ், அந்த வைத்தியர் கொடுத்த மருந்து தான் ட்ரிங்க்ஸ் அடிக்க முடியாத அளவுக்கு வேலை காட்டிச்சோ? ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அன்னைக்கு அந்த வைத்தியர் இந்த மருந்து சாப்பிடு, இதோட பவர் என்னன்னு தெரியும்னு சொன்னாரு. எனக்கு என்னமோ அதான் டவுட்டா இருக்கு. ஒருவேளை அந்த மருந்துடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படி இருந்தா அதுவும் நல்லதுக்கு தானே. அட போங்க மாம்ஸ், இந்த ஊர்ல இருக்கிற ஒரே என்டர்டெயின்மெண்ட் ட்ரிங்க் அடிக்கிறது தான். அதுவும் அந்த ஆள் கெடுத்து விட்டான்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணாவது சாப்பாடு கொண்டு வருவா, அதை நீங்க கெடுத்து விட்டீங்க. நாளைக்கு எப்படியாவது அந்த கோயில்ல உத்தரவு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் சரி பண்றேன். உத்தரவு தானே, கடைக்க விட்டுருவேன் நானு. மாமா உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா? வேண்டாமா, சாப்பிட்டு சாப்பிட்டு எந்த வேலை செய்யாம உடம்பு ரொம்ப வெயிட் போட்டிருக்குமா. இது பாரு, என்னோட நினைப்பெல்லாம் ஊர்ல விஜய் என்ன பண்ணிட்டு இருக்கானோன்னு சொல்லி அந்த கவலை தான். கோயில உத்தரவு கிடைக்கணுமே. கவலைப்படாதீங்க மாமா, உங்க வேண்டுதல் கண்டிப்பா பலிக்கும். பலிக்கணுமா? எதுக்கும் அருணாச்சலத்துக்கு போன் போட்டு கொடுமா, அங்க என்ன நிலவரம்னு சரி கேட்கலாம். மாமா. ரிங் போகுது மாமா. ஹலோ ஐயா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? இருக்கிற அருணாச்சலம். அப்புறம் கோயில்ல உத்தரவு கேட்கற பத்தி முடிவு பண்ணீங்களா? ஆமாங்க ஐயா, நானே உங்களுக்கு போன் பண்ணலான்னு இருந்தேன், நீங்களே பண்ணிட்டீங்க. நாளைக்கு வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். ஓ, தம்பி ஒத்துக்கிட்டாரு, எல்லா ஏற்பாடையும் கோயில பண்ணிட்டு வந்துட்டோம். அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அருணாச்சலம். இது பார்ப்பா, உன்னை நம்பிதான் நான் இருக்கிறேன். ரமணீஸ்வரருடைய கோபத்துக்கு ஆளாகாம, எந்த சங்கடத்துக்கு இடம் கொடுக்காம நல்லபடியா சாமியோட உத்தரவு வாங்கிடும். சரியா? சரிங்க ஐயா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். பாரு, நாளைக்கு நல்ல செய்தியோட போன் பண்ணணும் அருணாச்சலம். பண்றேங்க ஐயா. கண்மணி, மாமா, நாளைக்கு உத்தரவு கேட்க போறாங்களாமா. சக்கரை தொழிற்சாலை கட்டுறதுக்கு அந்த ஈஸ்வரன் தான் அனுகிரகம் பண்ணணும். இந்தாமா.
கண்மணி. அப்பா என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? அப்பா நாளைக்கு கோவில்ல உத்தரவு கேட்க போறீங்களாப்பா? உனக்கு அந்த விஷயம் எப்படிமா தெரியும்? இல்லப்பா, மாமா இப்பதான் பிரசிடென்ட் கிட்ட போன்ல பேசினாங்க. ஓஹோ, அத்தானுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சா? எப்படியும் உத்தரவு கிடைச்சிடும்னு அத்தான் உறுதியா இருப்பாரு. அதே மாதிரிதான் விஜய் எங்க பயங்கர நம்பிக்கையோட இருக்கான். ஏன்பா, உத்தரவு கிடைக்க வெறும் நம்பிக்கை மட்டும் போதுமா என்ன? விஜய்க்கு ஒன்றும் கடவுள் நம்பிக்கை எல்லாம் கிடையாது. அவன் நடுவில் ஏதோ கோல்மால் வேலை பண்ணியிருக்கான். அந்த வேலை பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்கானே, அந்த ஆளை நம்பி இருக்கான்னு சொல்ல வந்தேன். என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, ஆனா அவன் நினைச்சது நடக்க போறது இல்லை. நடுவில் பூந்து அவன் ஆட்டத்தை நான் கழிச்சு விட போறேன். விஜய் இந்த ஊர்ல இருக்கக்கூடாதுமா. ஸோ நாளைக்கு அவனுக்கு சாமி உத்தரவு தரப்போறதில்ல. அப்பா அதெல்லாம் வேண்டாம்ப்பா. எங்க மாமா ரொம்ப நம்பிக்கையோட இருக்காங்க. இது வேற கடவுள் விஷயம்ப்பா. உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. இங்க பாருமா, எனக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கு, கடவுள் மேல பயம்லாம் இருக்கு. ஆனா எல்லா காரியமும் நடக்கணும்னா அதுக்கு கடவுளை தான் நம்புவேன்ற அளவுக்கு முட்டாள் கிடையாது. அம்மாடி, எனக்கும் கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, கடவுள் மேல பயமும் இருக்கு. ஆனா உலகத்துல நடக்கிற எல்லா காரியத்தையும் நடத்துறவர் கடவுள் தான் நம்புற ஆள் இல்லை நான். நமக்கு வேண்டிய சில காரியங்களை நம்மளே தான் நடத்திக்கணும். அதுவும் இல்லாம அந்த பொண்ணு. அப்பா, எந்த பொண்ணுப்பா? ஏதோ சொல்ல வந்தீங்க, அப்படியே நிப்பாட்டிட்டீங்க. ஐயோ, தேவையில்லாம இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லி உன்னை அலர்ட் பண்ண வேணான்னு இருந்தேன். இப்ப நானே அவசரப்பட்டு உளறி கொட்டிட்டேன். அது ஒண்ணும் இல்லம்மா, ரஞ்சனின்னு ஒரு பொண்ணு, இந்த ஊர் பிரசிடென்ட்டுடைய பொண்ணு. அதுதான் எங்களுக்காக சமைச்சு இங்க கொண்டு வந்து சாப்பாடுலாம் பரிமாறிக்கிட்டு இருக்கு. விஜய்க்கு அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து ஒரு இது, பார்த்ததுலேருந்து கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான். இப்ப சொல்லு, அவன் இந்த ஊர்ல இருக்கிறது நல்லதா? அப்பா, என்னை விட அந்த பொண்ணு ரொம்ப அழகா. சீ 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 சீ, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுமா. அது சொல்லுவாங்கல்ல, சில பேரை நம்ம அழைச்சிட்டு போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல விதவிதமா விருந்து பரிமாறினா கூட இந்த ரோடு ஓரத்துல தள்ளு வண்டியில விற்பாங்கல்ல இட்லி சால்னா, அது மாதிரிதான் அவங்க போய் ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்கன்னு. இந்த விஜயும் அந்த மாதிரிதான். அவன் டேஸ்ட் ரொம்ப பேடா இருக்கு. அன்னைக்கு சொன்னாலே நம்ம கிட்ட நீங்க வேற நான் வேறன்னு. அது என்னன்றது இப்பதான் எனக்கு புரியுது. ஆக்சுவலா உன்னை கல்யாணம் பண்ணிக்க அவன் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அம்மாடி, அத்தாங்காலம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவர் இருக்க வேண்டிய இடத்துக்கு நான் வரணும். அந்த வீட்டுல நீ ராணி மாதிரி ஆட்சி பண்ணணும், வளைய வரணும். அதுக்காக இந்த அப்பா என்ன வேணா செய்வாமா. அப்பா, நான் அவரோட வைஃப் ஆகணும்பா. அவரை நான் என் மனசார நினைச்சிட்டேன். ஆனா நீங்க போற வழி சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. தப்பு ரேட்லாம் பார்த்தா அப்புறம் என் பொண்ணுடைய ஆசையை நான் எப்படிமா நிறைவேற்றி வைக்கிறது? இங்க பாரடி செல்லம், நீ உன் அம்மா மாதிரி இருக்க. அப்படி இருந்தா இந்த உலகத்துல குப்பை கொட்ட முடியாது. நீ உன் அப்பா மாதிரி மாறணும். அப்பதான் அவ்வளவு பெரிய வீட்டை, அவ்வளவு சொத்தை உன்னால கட்டி காப்பாற்ற முடியும். முதல்ல உங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடறேன். அதுக்கப்புறம் அந்த வீட்டை எப்படி டீல் பண்றதுன்னு இந்த அப்பா உனக்கு 6 முறை சொல்லி தரேன். ஓகேயா? சரிம்மா, விஜய் எங்கேயாவது என்னை தேடிட்டு வரப்போறான். அதனால மற்ற விஷயங்கள் நான் அப்புறமா சாவகாசமா உங்ககிட்ட பேசுறேன். சரிங்கப்பா. அப்போ போனை வச்சிடுறேன். பாய். ஓகே. சார், உங்களை பார்க்க ஜோசியர் ஆறுமுகம் வந்திருக்காரு. அவரை உள்ள அனுப்பலாமா சார்? வர சொல்லு. ஓகே சார். வணக்கம் சார். உட்காருங்க. நன்றி சார். இங்கதான் உங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்காதுன்னு சொன்னேனே, மறுபடியும் எதுக்கு வந்தீங்க? எந்த தகவலையும் சேகரிக்க நான் இங்க வரல சார். நான் சேகரிச்ச தகவலை உங்ககிட்ட சொல்லி அதை பகிர்ந்துட்டு போலான்னு வந்தேன் சார். என்ன தகவல்? சார், மிஸ்டர் ராமண்ணா வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் ஜாதகம் கிடைச்சது. அதை கணிச்சு பார்த்தேன். உங்க கணிப்பு என்ன சொல்லுது? ராமண்ணாவை உங்களால தூக்குல போட முடியாது. எப்படி சொல்றீங்க?
நான் எங்க சார் சொல்றேன், அவரோட ஜாதகம் சொல்லுது. சரி சார், பொதுவா ஒருத்தரோட ஜாதகத்துல அவரோட ஆயுள் பாவத்தை கணிக்கணும்னா 8ஆம் இடத்தை பார்க்கணும். அப்படி அவரோட ஜாதகத்துல 8ஆம் இடத்தை பார்க்கும்போது அவரோட 8ஆம் இடத்த அதிபதி நல்ல நிலையில அமர்ந்திருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாம ஆயுள்காரன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் அவரோட 8ஆம் வீட்டை பார்க்கறாரு. எல்லாத்துக்கும் மேல அவருடைய லக்னாதிபதி நல்ல நிலையில லக்னத்திலேயே அமர்ந்திருக்கிற காரணத்தினால ஜோதிட சாஸ்திர ரீதியா அவருக்கு தீர்காயுசுங்கிறது நிச்சயம். அப்போ அவருக்கு தூக்கு தண்டனை கேன்சல் ஆகி ஆயுள் தண்டனையா குறைஞ்சிடுங்கிறீங்க, அப்படிதானே? ஏன் எந்த தண்டனையும் இல்லாம அவர் வெளியில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் சார், நான் விளையாட்டுக்கு சொல்லல, இந்த மாதிரி என்னென்ன அதிசயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு பாருங்க. ஏற்கனவே பல அதிசயங்கள்லாம் இங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. ராமன் நான் சாப்பிட்டு பல நாள் ஆச்சு, யார்கிட்டையும் பேசுறதும் இல்ல. திடீர்னு ஒரு காக்கா வருது, 4 இலைகளை போடுது, அதை எடுத்து அவர் சாப்பிடுறாரு, மறுபடியும் தியானத்துக்கு போயிடுறாரு. வந்தது காக்கை இல்ல சார், காக்கை சித்தர். சித்தரா? என்ன சொல்றீங்க? ராமண்ணாவோட குரு இப்பவும் வன குகையில கடும் தவத்துல இருக்கிறாரு. அவரோட சிஷ்யன் ஜெயில வாழ்றத பொறுக்காம அவருக்கான உணவை கொடுத்து அனுப்புறாரு. நான் சொன்ன அதிசயம் எல்லாம் அவரால் தான் நடக்க போகுது. ஒருவேளை தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையா குறையலாமே ஒழிய தண்டனையே கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ராமண்ணா இதுவரைக்கும் என்ன நடந்ததுன்னு வாய் திறந்து சொல்லவே இல்லை. நான் தான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேனே, அதிசயம் நடக்க போகுதுன்னு. எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா எதையும் நம்ப தான் முடியல. நீங்களும் நம்புற காலம் வரும் சார், என்ன தேடுற நேரமும் வரும். ஜோசியத்தெல்லாம் நம்பாதவன் சார் நான் எதுக்கு உங்களை தேட போறேன்? என்ன தேட வேண்டிய அவசியம் வரும் சார். என்னோட கார்டு, நான் வரேன் சார். மாம்ஸ், அவங்க இன்னும் வரல? வந்துட்டே இருக்காங்க. விஜய், ஒருவேளை நம்ம போறோமே அந்த கோயில சாமி நமக்கு உத்தரவு கொடுக்கலன்னா நாம உடனே ஊருக்கு புறப்பட்டு போயிட வேண்டியதானே? நானும் இங்க வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. சுகர் ஃபேக்டரி ஜாம்பவாங்களால முடியாததை நான் சாதிச்சு காட்டணும். சோ கண்டிப்பா எனக்கு உத்தரவு கிடைக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஐயோ விஜய், எனக்கும் உத்தரவு கிடைக்கணும்னு தான் ஆசை. ஒருவேளை கிடைக்கலனா கிடைக்கும், உத்தரவு கிடைக்கும். உனக்கு உத்தரவு கிடைக்காது மாப்ள. பி பாசிட்டிவ். தம்பி, தயாராயிட்டீங்களா? நாங்க ரெடி. தம்பி, தம்பி நேத்து உங்க அப்பா போன் பண்ணியிருந்தாங்க. நீங்க உத்தரவு கேட்க போற விஷயத்த சொன்ன, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்குமான்னு கவலைப்பட்டாங்க. நான் நம்பிக்கையா பதில் சொன்னேன். தம்பி, பயபக்தியோட சிவனை வேண்டிக்கிங்க. ஒருவேளை சாமி உத்தரவு கிடைக்கலனா கூட அது நல்லதுக்குன்னு நினைச்சுக்கீங்க. ஐயா, ஏன் எல்லாரும் நெகட்டிவா திங்க் பண்றீங்க? கண்டிப்பா உத்தரவு கிடைக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. வாங்க போலாம், லெட்ஸ் கோ.
வணக்கங்க. வாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, ராமரத்னம் ஐயாவுடைய மகன் விஜய். நமஸ்காரம் சார். இவன் என் பையன் பிச்சுமணி.